ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடி எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது? இந்த அப்ளை பண்ண கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 நாள்ல உங்களுக்கு வீட்டுக்கு வந்துரும். அப்ப அந்த ஸ்டெப்ஸ நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அதனால நம்மளோட வீடியோவுல ரொம்ப அழகா சொல்லிக் குடுத்துருக்கிறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸ் உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க நம்ம இந்த வீடியோல போட்டிருக்கிற ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணி நீங்க மொபைல் மூலமா அப்ளை பண்ணிக்கலாம். பிசில இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதனால நம்ம சொல்லக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி நீங்க இந்த ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிக்கங்க. நம்ம வீடியோவை நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை நம்ம சேனலை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுட்டு பாருங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்லையும் சரி, இன்ஸ்டாகிராம் அண்ட் கமெண்ட் செக்ஷன் எல்லாத்துலேயும் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. உங்களுக்கு தேவையான அட்வைஸ் தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டீங்க. அதனால தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைபுக்கு கூடியது பார்த்தீங்களா, அதை மட்டும் கொஞ்சம் தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படின்னா கூகுள் குரோமில் வந்துட்டு ஓட்டர் ஐடின்னு சொல்லி கொடுத்துருக்கா, அதை சர்ச் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கூட இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸில் ரைட் சைடு காரணம் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சைன் அப்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பரும், ரெண்டாவது வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் தான், தேவைன்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இதை கொடுத்துட்டு கீழே கேப்சா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அது என்டர் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிருங்க. உங்கள்ட்ட ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இருக்குது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய லாகின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் ஓடிபிலாம் கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பாருங்கள் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்கள், நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ஆர்ஐ நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி வந்து நீங்கள் டிலீட்டும் பண்ணிக்கலாம், கரெக்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து தேவை வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஓட்டர் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன். இதில் வந்து ஃபார்ம் நம்பர் 6ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இதுக்கு வர எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி ஃபில் பண்ணுங்கிற ஸ்டெப்ஸை நான் சொல்லிக் கொடுக்குறேன் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டம், உங்களுடைய மாவட்டம் வந்து என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நம்மளுடைய மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சட்டமன்ற தொகுதி எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துங்க, இதில் வந்து எந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டுங்கக்கூடிய எந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா தான் அடுத்து நீங்கள் இதை ஃபில் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட்டுங்க கொடுத்து கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்துங்க உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பர்சனல் டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் சிங்கிளாக இருந்தாலும் சரிங்க, டபுளாக இருந்தாலும் சரிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டைப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அதில் வந்து உங்களோட அப்பாவோட பேரை வந்து டைப் பண்ணிடாதீங்க. அதில் உங்களுடைய பெயர் ஃபஸ்ட் நேம்பு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் நேம், உதாரணத்துக்கு என்னோடய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முகமது ஹாரிஸ். இப்போ இந்த முகமது ஹாரிஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட் நேம் அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி முடிச்சிடணும். நீங்கள் அதை போய் கொண்டு போய்ட்டு ஷர்நேமில் தூக்கி போட்டுறாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷர்நேமில் தூக்கி போட்டுடுறீங்க. நெக்ஸ்ட்டு கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு திரும்ப வந்து நிற்கிறீங்க. அதனால் உங்களுடைய பேர் இந்த மாதிரி 2 செப்பரேட்டாக வந்தாலுமே அதை நீங்கள் இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பாருங்கள் பேர் வந்து தமிழ் உள்ளது தப்பாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து நான் வந்து மொபைல் மூலமாக அப்ளை பண்ணுறதுனால என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக வந்து முகமது ஹாரிஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிவிடுவேன். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டைப் வந்து சிஸ்டத்துலேருந்து பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, மொபைல்லேருந்து பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, உங்களுக்கு டைப் பண்ண தெரியல அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கீபோர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த டெக்ஸ்ட் டைப் பண்ணுற இடத்துல பக்கத்தில் இருக்க பாருங்கள், இதில் உங்களுக்கு இந்த தமிழ் டெக்ஸ்ட்லாம் காமிப்பாங்க. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்துங்க உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபோட்டோகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோவில் எந்த விதமான சைனும் இருக்கக்கூடாது. பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் தான் இருக்கணும். அந்த ஃபோட்டோவோட ரேஷியோ என்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறது கொண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஜேபாக்காகவும் இது பண்ணலாம், ஆனால் 2 MBக்குள்ளே தான் இருக்கணும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஹியூமன் ஃபேஸ் எடிட்டர் சக்ஸஸ்ஃபுல்லி, ஓகேவா? இப்போ இதை வந்து ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துங்கக்கூடிய ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபேஸில் ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபேஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வராது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. அப்புறம் வந்து பாருங்கள் உங்களுடைய
நேம் அண்ட் சர்நேம் வந்து கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர் நேமோட இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபாதர் இல்லாட்டி மதர் இல்லாட்டி ஒய்ஃப் இருந்தாங்கன்னா கல்யாணம் ஆனவங்க ஒய்ஃபை கொடுத்துக்கிற மாதிரி இருந்தால் கொடுத்துக்கலாம். ஆனால் உங்களுடைய ஆதார் கார்டுலேருந்து எல்லா ப்ரூஃப்லேயும் உங்கள் அப்பா பேர் தான் இருக்கும். அதனால் உங்களுடைய அப்பா பேரை வந்து டைப் பண்ணிங்க. அவங்களோட இனிஷியல் அவங்களோட அப்பா பேர்லாம் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எங்களோட அப்பா பேர் இப்போ செப்பரேட்டாக 2 பேர் இதே போல் 2 வந்திருந்தாலும் சேம் அதேமாரி நீங்கள் ஃபஸ்ட்டு இதிலே கொடுத்துங்க. 2வது சர்நேமில் தூக்கி போட்டுறாதீங்க. இதை வந்து சேம் அதேமாரி தான் இப்போ தமிழில் வந்து என்கிட்ட கீபோர்ட் இருக்கனால டைப் பண்ணிக்கிறேன். சேம் அதேமாரி தான் உங்களுக்கு கீபோர்டு வந்து இல்லைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கீபோர்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் வர்றது தமிழ் டெக்ஸ்ட்டில் நீங்கள் எதை வேண்டாலும் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கக்கூடிய ஆப்ஷனை எல்லாத்துலேயுமே கொடுக்க மறந்துடாதீங்க. ஏன்னா அதுதான் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போய் நீங்களும் சேர்க்கும். இதில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் உங்களுடைய நம்பரும் கொடுத்துக்கலாம். இல்லைனா உங்களுடைய அப்பா அம்மா ஒய்ஃபோடதும் கொடுத்துக்கலாம். இப்போ என்னோடதில் உங்கள் அப்பாவோடதை கொடுக்க போகிறீங்கன்னா பக்கத்தில் இருக்க கொடுத்து கிளிக் பண்ணிக்கங்க. உங்களோடதை கொடுக்க போகிறீங்கன்னா செல்ஃபை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கங்க. இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி டைப் பண்ணிவிடுங்க. இதில் வந்து உங்களுடைய ரிலேஷனோடதும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களோடதும் டைப் பண்ணிக்கலாம். இது யாரோட டைப் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய அஃபிஷியல் ஜிமெயில் அட்ரஸை நான் இப்போ இதில் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஆதார் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் 2வது இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆதார் நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்னவோ அதை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக டைப் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் வந்து நீங்கள் என்ன ஜெண்டரோ அதை கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுங்க. உங்கள்கிட்ட எந்த டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதே டாக்குமெண்ட்டில் இருக்கிற மாரி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அதே டாக்குமெண்ட்டில் இருக்க மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தையும் டைப் பண்ணுங்கள். இதில் நீங்கள் கூட போட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. கடைசியில் ரிஜெக்ட் ஆகிடும். இப்போ நான் டேட் ஆஃப் பர்த் வந்து டைப் பண்ணியாச்சு. இப்போ டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரவுண்டு பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு என்ன டாக்குமெண்ட் நான் கொடுக்க போகிறனோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆதார் கார்டுக்குள்ளே பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட எந்த ப்ரூஃப் கரெக்டாக இருக்கோ அதில் வர ஆப்ஷனில் உங்களுடைய டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸை வந்து கொடுங்க. அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஆதார் கார்டோ இல்லாட்டி எந்த ப்ரூஃபில் உங்கள் அட்ரஸ் கரெக்டாக இருக்கோ அந்த அட்ரஸை வந்து கம்ப்ளீட்டாக டைப் பண்ணிக்கங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களை கம்யூனிகேஷன் பண்ணுறதும் அதே அட்ரஸில் தான். உங்களுக்கான அந்த வார்டில் உங்களுக்கு கரெக்டாக பிரித்து கொடுப்பாங்க அந்த ஓட்டர் லிஸ்ட்டு. அதில் வரதிலும் இது தான். உங்களுடைய ஓட்டர் ஐடி டெலிவரி பண்ணக்கூடிய அட்ரஸும் வந்து பார்த்திங்கன்னா இது தான். அதனால் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணிக்கங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிடில் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியதில் டோர் நம்பரு, 2வது இருக்கக்கூடிய மிடில் உங்களுடைய தெருவோட அட்ரஸு. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டவுனில் இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, இந்த மிடில் இருக்கக்கூடியதுலேயே உங்களுடைய வில்லேஜ் இதை சேர்த்து போட்டுட்டு டவுனுங்கக்கூடிய ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டவுனை போட்டுக்குங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸு வந்து உங்களுக்கு எதுவோ அதை போட்டுட்டு பின்கோடெலாம் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய தாலுக்கை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்கை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அட்ரஸுக்கு டாக்குமெண்ட்டை கொடுக்க போகிறீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், இப்போ நான் வந்து செலக்ட் டாக்குமெண்ட்டு கொடுக்கல, ஆனால் நெக்ஸ்ட் ஆப்ஷன் காட்டல பாருங்கள். இப்போ நான் டாக்குமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் காட்டுது. இதில் உங்களுடைய பாஸ்போர்ட்டு, இது வாட்டர் பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு எதை வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஆப்ஷனை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து சில பேர் மாற்றுத்திறனாளியாக இருப்பீங்களா, அந்த மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாற்று உடல் இருக்கிறதோ, எக்ஸ்ட்ரா திறன் இருக்குதோ அதை கொடுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இதை மற்றபடி மாற்றுத்திறனாளியாக இல்லாதவங்க நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பவர் இருக்கக்கூடியவங்க தான் கிளிக் பண்ணணும். அதனால் அதை விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களுடைய அட்ரஸ்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம் இல்லையா, கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் யாரோ, உதாரணத்துக்கு உங்கள் அப்பா இருக்காங்க பார்த்தீங்களா, அப்பாவோடதோ இல்லாட்டி அம்மாவோடதோ ஒய்ஃபோடதோ யாரோடதாக இருந்தாலும் சரி அவங்களுடைய பேரை டைப் பண்ணி அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன் வராங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய எபிக் நம்பர், அதாவது ஓட்டர் ஐடி நம்பரை வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியாது. கம்பல்சரி இதை ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பேரண்ட்டோட தான் நீங்கள் கொடுக்குறீங்க, அவங்க அப்பாவோட தான் பக்கத்தில் கொடுக்குறீங்கன்னா அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலான்னு நினச்சிடாதீங்க. இதை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். இதை ஃபில் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்த அனௌன்ஸ்மெண்ட் படி பார்த்திங்கன்னா இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இந்த அப்ளிகேஷனையே. அதனால தான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய டிக்ளரேஷன் ஃபார்முங்க, இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐஆர் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. இது வந்து உங்கள் அப்பா எபிக் நம்பரை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு
கீழே வந்து பாருங்கள் அப்பாவோட பேர் எஸ்ஏஆரில் இருக்குது அப்படிங்கிறத கொடுக்கலாம். இல்லை எனக்கு இப்போதைக்கு கார்டு வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே நெய்தர் மை நேம் நாட் மை பேரண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3வது ஆகக்கூடிய பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம். அடுத்து டிக்ளரேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வில்லேஜ் நேம், வில்லேஜ் ஆர் டவுன் எது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதை டைப் பண்ணிவிட்டு தமிழ்நாடுங்கக்கூடிய உங்களோட ஸ்டேட், நீங்கள் எந்த ஸ்டேட்டாக இருக்கலாம், நீங்கள் நான் தமிழ்நாடு என்ன ஸ்டேட் செலக்ட் பண்ணிவிட்டு மாவட்டம் வந்துட்டு நீங்கள் என்ன மாவட்டமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் ப்ரெசென்ட் இப்போ நான் பிப்ரவரி மந்த்தில் இருக்கேன். இப்போ இந்த ப்ரெசென்ட் இதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த டேட்டை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க, இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய மாவட்டத்துலேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த மாவட்டத்தோட பேரையே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கேப்சா கோடு வரும். இந்த கேப்சா கோடை டைப் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்கள் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஓடிபின்னு இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்மிட் ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த சப்மிட் ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வந்து ஷோ ஆகும். அந்த ஃபார்ம் ஷோ ஆகிறதுல வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பாருங்கள் சைன் அண்ட் சப்மிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்து எஸ் கொடுத்துருங்க. இந்த எஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு இந்த ஆதார் கார்டுக்கு இந்த ஓட்டர் ஐடிக்கான ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுங்க. இந்த கம்ப்ளீட் ஆக முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜிமெண்ட் நம்பரோடு சேர்ந்து ஒரு ஃபார்ம் ஒன்று வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. இந்தமாரி வரும். இந்த அக்னாலஜிமெண்ட் நம்பர் தான் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க, அப்புறம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இந்த ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை நீங்கள் ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்திருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு ஒரு 10 டேஸ் அல்லது 15 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த வீடியோவோட நான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணி வைக்கிறேன். நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்து வைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, அப்போ அதில் சில ஏரர்ஸ்லாம் வந்திருக்கும், அதையோடு சேர்த்து நான் உங்களுக்கு எப்படி சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு, இந்த வீடியோவில் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்னொரு இன்ஃபர்மேஷனல் வீடியோஸ்லாம் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போது உங்களை விடைபெறுவது உங்கள் ஹாரிஸ். பாய்.